ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ரிஷி ஸ்ருங்கா என்ற கலைக்கொட்டு முனிவர் யாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். தசரதனுக்கு குழந்தைங்க இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் போது புத்திரகாமேஷ்டி யாகத்தை செஞ்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் யார் செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த யாகத்தை செய்யறவரு பிரம்மச்சரியத்திலேயே சிறந்தவரா இருக்கணும் அப்படின்னு தேடுறாங்க. இதே சமயம் விபாண்டக முனிவர் அப்படின்ற ஒருத்தர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் சபலப்பட்டு அவரோட சிறிய தவறுனால அவர் மூலமா ஒரு மானுக்கு குழந்தை பிறக்குது. அந்த மான் ஒரு அப்சரஸ் தன்னோட சாபத்தால மானா வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த மானுக்கு பிறந்த குழந்தை அப்படின்றதுனால குழந்தை ஒற்றை கொம்போட பிறந்துச்சு. விபாண்டக முனிவர் தன்னாலதான் பிரம்மச்சரியத்தை காப்பாற்ற முடியல, ஆனா தன்னோட மகன் எந்த சபலமும் படாம பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட மகனை ஒரு காட்டுக்கு நடுவுல பெண்ணுன்னு ஒரு ஜென்மம் இருக்கிறதே தெரியாம தன்னோட பையனை வளர்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி தன்னோட பையனை அப்படியே வளர்க்கிறாரு. அவர் தான் ரிஷி ஸ்ருங்கா, கலைக்கொட்டு முனிவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யறதுக்கு பிரம்மச்சரியத்திலேயே சிறந்த ஒருத்தர் தான் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த விஷயத்தை தசரதன் கேள்விப்படுறாரு. உடனே தசரதன் ரிஷி ஸ்ருங்காவை காட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்ய சொல்றாரு. ரிஷி ஸ்ருங்கா செஞ்ச புத்திரகாமேஷ்டி யாகம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து அந்த யாகத்திலிருந்து யாக தேவர் அமிர்த பாயாசத்தை கொடுக்கிறாரு. அதன் மூலியமா தசரத மகாராஜாக்கு குழந்தைங்க பிறக்குது. ரிஷி ஸ்ருங்காக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல எதுக்கு பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கோம் அப்படின்னா இவர் செஞ்ச யாகத்தினால தான் ராமரே பிறந்தாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு பாசிட்டிவ் சிம்பிள் தானே கொடுக்கணும். இன்னும் ரிஷி ஸ்ருங்கா என்ற கலைக்கொட்டு முனிவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.